ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விக்கி டைம்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மாடல் நம்பர் 8ஓட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 7 மாடலுக்கான ஆன்சர்ஸும் நம்ம போட்டு வச்சு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் 7 மாடல் கொஷின் பேப்பர்ஸும் இருக்குது. அது கூடவே அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம வீடியோவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது போக ஏதாவது உங்களுக்கு ஒரு சஜஷன்ஸ், டவுட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவும் நான் மேக் பண்ணி போடுறேன். இன்றைக்கி நம்ம வந்து மாடல் நம்பர் 8ஓட ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிகினிங் வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட கேண்டிடேட் நேம் அண்ட் எக்ஸாம் சென்டர் என்ன. ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹால் டிக்கெட் நம்பர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு தமிழ் பிளாக் ஆர் ப்ளூ பெனில் மட்டும்தான் எழுதணும். பென்சிலில் கண்டிப்பாக எழுதக்கூடாது. கலர் பென்ஸில் டிஃப்ரெண்ட்டாக பிங்க் கலர், க்ரீன் கலர், ஆரஞ்சு கலர் அப்படின்லாம் எழுதவே கூடாது. பிளாக் ஆர் ப்ளூ பென் தான் இருக்கணும். அந்த ப்ளூ பென்னும் பிளாக் பென்னும் எதுவாக வேணா இருக்கலாம். ஸ்டிக் பென்னாக இருக்கலாம், பால் பாயிண்ட்டாக இருக்கலாம், கேட்ரேஜ், இங்க் பென்னு, அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் பிளாக் ஆர் ப்ளூ பென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் சஃபாய்க்கு அங்கு உங்களோட ஆன்சர் ஷீட் எந்த அளவுக்கு நீட்டாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த உங்களுக்கு 5 மார்க்ஸ் அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன்சர் ஷீட் எழுதும் போது ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஸோ தெரிஞ்ச ஆன்சரை, கான்ஃபிடென்ட்டான ஆன்சரை ஃபஸ்ட் எழுதிருங்க. அப்புறமா கடைசியாக தெரியாத ஆன்சர்ஸை யோசிச்சு எழுதுங்க. எப்பவுமே ஓவர் ரைட் பண்ணாதீங்க. ஸோ அதனால் உங்களோட நீட்னஸ்க்கு 5 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம ஃப்ரீயாக ஒரு 5 மார்க் ஃப்ரீயாக கிடையாது. ஸோ எழுதுறதுல அழகாக எழுதி ஒரு 5 மார்க்ஸ் நம்ம வாங்குகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஸோ இங்கே மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் க டேஷ் மா. ஸோ க ல இம் கலம். ல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃப இல் ஃபல். பி இல்லு லி. ஸோ இந்த இடத்துல எழுதி மட்டும் வெட்டுறாதீங்க. அது கரெக்டாக ஆன்சர் என்னவோ அதை இங்கே எடுத்து இந்த டேஷில் எழுதுங்க. இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த ஆன்சர் ஷீட்டில் அந்த டேஷில் இங்கே வந்து என்ன ஆன்சருங்கிறத ஃபுல்லாக எடுத்து எழுதுங்க. அடுத்து திருப்பியும் ல கொடுத்துருக்காங்க. ஸோ பைல். ஸோ எப்படி நமக்கு அந்த ரா ஆப்ஷனோ அந்த மாதிரி தான் லா ஆப்ஷன். ஃபல் எழுதலாம், பைல் எழுதலாம், ஃபூல் எழுதலாம், எது எழுதலாம் அந்த இடத்துல கரெக்ட். கர். செகண்ட் ரோமன் நம்பர், see the picture and write its name. ஸோ இங்கே வைக்கக்கூடிய பிக்சர்ஸ் பார்த்து அதோட பேர் எழுதணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லும்போது ஆலு. இங்கே ஒரு லேடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து அவுரத் அப்படின்னு எழுதலாம், இல்லை அப்படின்னா மா. இந்த 2 எழுதினாலும் அதுக்கு கரெக்டு தான். சன் இமேஜ் கொடுத்துருக்காங்க. சூரஜ். சன்னுனா சூரஜ். லெக்கு ஃபயர். இங்கே வந்து தக்காளி, டொமேட்டோ இமேஜ் கொடுத்துருக்காங்க. டமாட்டர். தக்காளி, உருளைக்கிழங்கு 2மே வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு பேர்டு. ஸோ இது குக்கு பேர்டு இல்லை. ஸோ க்ரோ மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் கவ்வா. ஸோ பிகாஸ் ஏன் நான் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, குக்கு பேர்டாக இருந்தால் மேலே இந்த பீக்கு கிட்ட 3 லைன் போட்டிருப்பாங்க. இந்த 3 லைன் போட்டிருந்தாங்கன்னா குயில் தான் பாட்டு பாடும் இல்லையா. ஸோ அதனால் அந்த 3 லைன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை மென்ஷன் பண்ணும்போது நமக்கு குயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நல்லா பிளாக்கிஷாக தான் இருக்குது. அது அந்த லைன்ஸும் கிடையாது. அதனால் இது வந்து நான் க்ரோன்னு எடுத்துகிட்டு ஆன்சர் எழுதுறேன். இது வந்து டேப்பு, நல். இது இயர், கான். வாட்ச், கடி. மூன் கொடுத்துருக்காங்க. சாந்துனா மூன். ஸோ செகண்ட் ஒன் தேர்ட் ரோமன் நம்பர், see the picture and answer the questions. இந்த பிக்சர் பார்த்து ஆன்சர் எழுதணும். இது வந்து புக்குனா கிதாப். யஹ்யா ஹே, யஹ் கிதாப் ஹே. நீங்கள் ஃபுல் ஆன்சர் எழுதணும். நான் வந்து ஜஸ்ட் வெறும் பர்டிகுலர் ஆன்சர் மட்டும் தான் எழுதுறேன். இங்கே யஹ் கிதாப் ஹேன்னு எழுதணும். தும் கைசே காவ் ஜாவோகே, நீ எப்படி கிராமத்துக்கு போவே. கொஸ்டினே நீ எப்படி கிராமத்துக்கு போவேன்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு கொஸ்டினில் கேட்கும்போது நீன்னு கேட்கும்போது நம்ம திருப்பி ஆன்சரில் நீ வந்து பஸ்ஸில் போவேன்னு சொல்ல மாட்டோம். நம்மளை பார்த்து கேட்கும்போது நம்ம நான் பஸ்ஸில் போவேன் தான் சொல்லுவோம். அதனால் கொஞ்சம் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தும்னு ஆரம்பிச்சதுன்னா மை அப்படின்னு வரணும். மை பஸ் சே காவ் ஜாவுங்கா. பஸ் சே காவ் ஜாவுங்கா, இல்லைனா ஜாவுங்கி. ஃபெமினைன் ஆர் மாஸ்குலின் எது வேணால் இருக்கலாம். ஸோ தும்னு கேட்டால் ஆன்சர் மையில் தான் இருக்கணும். இங்கே வந்து ஃபியூச்சர் டென்ஸ் ஃபார்மேஷனில் இருக்குது. அதனால் இங்கேயும் ஃபியூச்சர் டென்ஸ் தான் நம்ம போடுறோம். தும் கிசுசே லிக்தே ஹோ. தும்னா நீ. அப்போ நீ எதனால் எழுதுனா நம்ம கேட்குறோம். இப்போ ஆன்சர் திருப்பியும் மைன் தான் வரணும். ஸோ மை. இங்கே பிக்சர் வந்து கலம் சே லிக்தாகும் அப்படின்னு வரணும். கலம் சே லிக்தாகும். பிகாஸ் மையில் ஸ்டார்ட் பண்ணால் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஹூவில் முடிக்கணும். இங்கே கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அதனால் ஹூவில் முடிக்கிறோம். இங்கே லிக்தா எழுதலாம், இல்லைனா லிக்குத்தி எழுதலாம். இது 2ல் எது எழுதினாலும் இது கரெக்டு. லடிக்கே மைதான் மே கியா கர்த்தே ஹேன். லடிக்கே மைதான் மே கேல்தே ஹேன். விளையாடுறாங்க. கேல்தே ஹேன். மா பச்சோं के लिए क्या लाती हैं. அம்மா குழந்தைங்களுக்காக என்ன எடுத்துறாங்க. இங்கே ஃப்ரூட்ஸ் இமேஜ் இருக்குது. இப்போ ஃபல் லாத்தே ஹேன்.
फल लाती हैं. நெக்ஸ்ட் வந்து ரைட் ஆப்போசிட் வேர்டு சொன்னோம். ஆப்போசிட் வேர்டு எழுதணும், எதிர்ச்சொல் எழுதணும். லம்பானா லென்த்து, ஸோ பிரெத்துக்கு சவுடா. பாகர்னா வெளியே, உள்ள அந்தர். கரம் ஹாட், கூலுக்கு டண்டா. ஹானா எஸ், நஹினா நோ. வஹா தர், யஹா ஹியர். ஸோ ரைட் இந்த வேர்ட்ஸ், இந்த நம்பர் நேம்ஸ் எழுதணும். இங்கே 7 கொடுத்துருக்காங்க. 7 12, 12க்கு 12. 1 ரொம்ப ஈஸி இல்லையா, 1. 6க்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். சே எழுதலாம், ஷஹ ஷஹ. இந்த 3 ஆன்சருமே 6 கரெக்ட் தான், எது எழுதினாலும் கரெக்ட். 4க்கு 4. ரைட் த மீனிங் இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷ், அதாவது தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் அர்த்தம் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியா அப்படின்னா வாட், நான் இன்னைக்கு இங்கே இங்கிலீஷில் எழுதுகிறேன். அண்ட் தமிழில் இந்த பக்கம் எழுதுனா வாட் அப்படின்னா என்ன. சுந்தர் பியூட்டிஃபுல், அழகான. துகான் ஷாப், கடை. நௌகர் சர்வன்ட், வேலைக்காரன். செஹத் ஹெல்த், உடல் நலம். दिन डे नाल. छात्र स्टूडेंट, मानवन. चिड़ियाघर जू, मिरुग काட்சி சாலை. सोमवार मंडे, திங்கட்கிழமை. அத்தியாபக் டீச்சர், ஆசிரியர். ஸோ நெக்ஸ்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ஆன்சர். இந்த 2 ஆப்ஷனில் எது கரெக்டுங்கிறத நம்ம வந்து ஃபில்அப் பண்ணணும். மைதான் மே காய் டேஷ் பைல் ஹை, மைதானத்தில் பசு டேஷ் மாடி இருக்கிறது. மற்றும் இங்கே பீனா ஆல்சோ, இதுவும் கூட. அவுர்னா அண்டு, 2 அனிமல் கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம வந்து அண்டு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அவுர். तोते का शरीर डैश होता है, கிளியினுடைய உடம்பு எப்படி இருக்கும், லால்னா ரெட்டு, ஹரானா க்ரீன், அப்போ ஹரா होता है, க்ரீன் கலராக இருக்கும். டேஷ் நாம் லலிதா है, டேஷ் பெயர் லலிதா. இங்கே நாம் வந்துட்டாவே மேஸ்குலின் சிங்குலர், ஸோ இங்கே வந்து இதுதான் மேஸ்குலின், இது ஃபெமினைன் ஜெண்டர். ஸோ மேரா நாம். யஹ் டேஷ் கிதாப் ஹை, இது யாருடைய புத்தகம். இங்கே கிஸ்காவும் யாருடையதான், கிஸ்கியும் யாருடையதான். இது மேஸ்குலின் ஜெண்டர், இது ஃபெமினைன் ஜெண்டர். அப்போ இங்கே என்ன வரும், கிதாப் அப்படிங்கிறது ஃபெமினைன் ஜெண்டர், அதனால கிஸ்கி கிதாப் ஹை, இது யாருடைய புத்தகம். சிப்ஸ் செஹத் கேலியே டேஷ் ஹை, சிப்ஸ் வந்து உடலுக்கு நல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. இது அச்சா ஹைனா நல்லது, நகி கொடுத்ததுனால அச்சா நகி ஹை, அப்போ எது வரும், அச்சா நகி ஹை. ஸோ நம்ம 8 வந்து மெமரி போயம் ஏதாவது ஒன்றை வந்து தரவை மெமரி பண்ணி எழுதியிருக்கணும். சம்டைம்ஸ் வந்து 17th லெசன்லேயே 2 கேட்கலாம், இல்லை 19th லெசன்லேயே 2 கேட்கலாம். ஸோ அதனால் 17th and 19th லெசனில் இருக்கக்கூடிய போயம்ஸை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபஸ்ட் நம்ம நம்பர் போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு 2-3 மாடல் பேப்பர்லாம் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அடுத்தடுத்து அந்த மாடல் பேப்பரில் இப்படி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து லைன்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டினோட ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்னவோ அதுக்கான ஆன்சரை இந்த லைனில் எழுதணும். இங்கே திருப்பி கொஸ்டின் இதே கொஸ்டினை திருப்பி எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஆன்சர்ஸை மட்டும் எழுதினா போதுமானது தான். ஸோ இப்போ நான் வந்து மேட்ச்சில் நம்பர்ஸ் மட்டும் தான் போட போகிறேன். நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது நம்பர் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கரெக்ட் தான், ஃபைனல் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுக்கப்புறமா இங்கே வந்து கரெக்ட் ஆன்சரை எழுதிடுங்க. தும் காய்கோ, நீ பசுவை என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. மத்து மாறோ. வஹா தேக்கோ தாலிமே, அங்கே பாரு பிளேட்டில் என்ன இருக்கும், ஆப்பிள் இருக்கும். அதனால் இங்கே ஆப்பிள் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணுறோம். சேப்னா ஆப்பிள். பில்லி தூது, பூனை பால் என்ன பண்ண முடியும், குடிக்க தான் முடியும். அதனால் பீ ரஹிஹ, பூனை பால் குடிக்கிறது. யஹு காந்தி ஜெயந்தின்னு வந்தாவே ஜுலூஸ் தான். ஸோ ப்ரொசஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேட்ச்ல ஃபாலோயிங்கில் வரும், மீனிங்ஸில் வரும், அண்ட் டிரான்ஸ்லேஷன்லேயும் வரும். அதனால் வந்து இந்த ஜுலூஸை மறந்துடாதீங்க. ஜுலூஸ்னா ப்ரொசஷன், காந்தி ஜெயந்தி ஜுலூஸ். ராம் பரதன் சே படாஹை, விட பெரியவன். ஸோ இது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதில் கரெக்ட் ஆன்சர் என்னவோ இங்கே வந்து எழுதிடுங்க. அடுத்தது ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வஹ் கிதாப். ஸோ கம்ப்ளீட் ஆகலை இல்லையா. ஸோ கம்ப்ளீட் ஆகலாம் ஹை போட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். சிங்குலர் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ அதனால் டாட் வைக்காமல் ஜஸ்ட் ஹை மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம்.
नेक्स्ट भारत डैश देश है भारत வந்து मेरा देश है என்னுடைய कंट्री इंडिया इज माई कंट्री அப்படின்னு சொல்கிறோம் मंदिरों की मूर्तियाँ बहुत सुंदर அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்டாச்சூஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கிறது ஹை போட்டு டாட் வைக்கணும் ப்ளூரல் ஃபார்மில் பிரதான் மந்திரி பிரைம் மினிஸ்டர் ராஷ்டிர ஜெண்டா நேஷ்னல் ஃப்ளாகை பறக்க விடுறாரு ஃபஹராத்தினா பறக்க விடுறது ஜெண்டா பறக்க டேஷ் கலம் ஹே டேஷ் பேனா அது பேனா அப்போது வகு கலம் ஹே நெக்ஸ்ட் வந்து ரைட் த ஆன்சர்ஸ் So right answers. गोपाल कहाँ गया था? गोपाल எங்கே போயிருந்தா महाबलीपुरम गोपाल महाबलीपुरम போயிருந்தான் आदमी के कितने हाथ होते हैं மனுஷனுக்கு எத்தனை கை இருக்கு ஸோ கித்தனைக்கு பதிலாக दो ரெண்டு கை தான் நமக்கு இருக்கு हम हाथों से क्या करते हैं நம்ம கைகளால் என்ன செய்கிறோம் काम करते हैं வேலை செய்கிறோம் गांधी जी कहाँ पैदा हुए காந்தி எங்கே பிறந்திருக்காரு भारत में இந்தியாவில் பிறந்திருக்காரு एक हाथ में ஒரு கையில் कितने எத்தனை உங்களையாக ஃபிங்கர்ஸ் இருக்குது ஒரு கையில் 5 உங்களையாக 5 ஃபிங்கர்ஸ் இருக்குது ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் எழுதும்போது இந்த மாதிரி ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் நீங்கள் எழுதக்கூடாது ஃபுல் ஆன்சராக தான் எழுதணும் அடுத்தது டிரான்ஸ்லேட்ன்றது தமிழான இங்கிலீஷ் தமிழில் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கவும் இன்றைக்கி நான் இங்கே வந்து இங்கிலீஷில் எழுதிடுறேன் தமிழில் ஓரலில் சொல்லிடுறேன் நீங்கள் எது வேணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க मैं कल दोस्तों के साथ खेलूँगा आई शैल प्ले विथ माई फ्रेंड्स நான் என் நண்பர்களுடன் விளையாடுவேன் नदी समुद्र की ओर बहती है नदी रिवर फ्लो टुवर्ड्स द सी रिवर फ्लो टुवर्ड्स सी नदी கடலை நோக்கி பாய்கிறது नदी சமுத்திரத்தை நோக்கி பாய்கிறது मुझे दोनों पसंद नहीं है I don't like both எனக்கு இரண்டும் பிடிக்கவில்லை स्कूल के सामने एक मंदिर है टेम्पल इज इन फ्रंट ऑफ द स्कूल टेम्पल इज इन फ्रंट ऑफ द स्कूल ஸோ கோவில் பள்ளிக்கு முன்னால் இருக்கிறது மா தும்கோ புலாத்தி ஹே மதர் கால்ஸ் யூ அம்மா உன்னை கூப்பிடுகிறார்கள் ஸோ நெக்ஸ்ட் மேன் ஹிந்தியில் மொழிபெயர்க்கவும் ஹிந்தியில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும் உன்னுடைய பெயர் என்ன வாட் இஸ் யுவர் நேம் துமாரா நாம் கியா ஹை தூ இம் வந்து ஹாஃப் தான் வரும் தூ இம் ஹாரா தும்ஹாரா நாம் கியா ஹ டுடே யூ டோன்ட் கோ அவுட் சைட் இன்று நீ வெளியே போகாதே இன்று டுடே ஆஜ் நீ யூ தும் வெளியே பாஹர் மத்து ஜாவோ வெளியே போகாதே சொல்லிட்டாங்க அதனால் மத்து ஜாவோ மை நேம் இஸ் கலாம் என்னுடைய பெயர் கலாம் மேரா நாம் இங்கே நாம் யூஸ் பண்ணும்போது மேரா தான் யூஸ் பண்ண சொல்லிப்போ சொல்லலாம் மேரா நாம் கலாம் ஹே இது என்ன வாட் இஸ் திஸ் இது யஹ் கியா ஹே மேஜையின் மீது ஆப்பிள் இருக்கிறது there is an apple on the table so மேஜ் பர் சேப் ஹே ஆப்பிள் இருக்கிறது அப்படிங்கும்போது ஹே இஸ்ஸுக்கு ஹே ஸோ அதான் நம்மளோட 8 மாடல் பேப்பரோட ஆன்சர்ஸையும் நான் இங்கே வந்து பப்ளிஷ் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு வீடியோஸ் எல்லாமே எல்லாருமே அந்த 8 மாடலான ஆன்சர்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாடல் பேப்பர்லேயும் ஒரு ஆன்சரை சொல்லும்போது அது ஏன் அப்படி வந்துச்சு இதனால தான் இந்த ஆன்சர் நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதனால் ஈச் அண்ட் எவ்ரி பேப்பரையும் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன் அப்படி போட்டிருக்கோன்னு நீங்கள் திரும்ப வீடியோஸில் நான் சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கும்போது அது உங்களோட மெமரியில் வந்து அப்படியே செட் ஆகிடும் ஸோ இது வந்தால் இதுதான் போடணும் அப்படிங்கிறது நாளைக்கு நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிங்க இது வந்து மேஸ்குலின் ஜெண்டரில் இருக்குது இது ஃபெமினைன் ஜெண்டரில் இருக்குது சிங்குலர் ஃபார்மேஷன் இது ரெஸ்பெக்டிவ் வேர்டு அதை சொல்லிட்டே கேட்க உங்கள் மைண்டில் போய் அது ஸ்டோரேஜ் ஆகிடும் ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை படிக்கும்போது நீங்களே அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க சிங்குலர் ஃபார்மா இல்லை ப்ளூரல் ஃபார்மா மேஸ்குலின் ஜெண்டரா ஃபெமினைன் ஜெண்டரா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாவே நம்ம கரெக்ட் ஆன்சரை பிக் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நம்மளோட ஆன்சர்ஸ் வீடியோஸை கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த 8மே நீங்கள் ஒவ்வொன்றா டெஸ்ட் எழுதி பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத டெஸ்ட் எழுதி இந்த ஆன்சரோட வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள் நீங்களே ஸ்கோர் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு எக்ஸாமுக்கு ரெடியாக இருக்கீங்கிறது தெரியும் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் தேவை இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ டைம்ஸ் சேனல் நன்றி வணக்கம் டாடா பை பை see you இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ